சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு நிமிஷம். எங்க வீட்ல 11 to 11:30க்கு எல்லாருமே தூங்கிடுவாங்க. எங்க வீட்ல எல்லாம் 10-10:30 மணிக்கே எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் கூட 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். இப்பவே எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. ஏய் நோ சி, இன்னைக்கு நீ 12 மணி வரைக்கும் தூங்கவே கூடாது. ஏன்? ஏன்னா நான் உன்னை பார்க்க வரேன். எல்லாரும் சாப்பிட்டு எந்திரிச்சு போய் 1/4 மணி நேரம் ஆச்சு. இவங்க 2 பேத்துக்கு மட்டும் இன்னும் என்ன வேலை? இந்த சூர்யா எதையோ பிளான் பண்றான். விடுவானா இந்த பாண்டி? சூர்யா, ஏ ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை? அதை நான் வந்து சொல்றேனே. டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிடாத, திறந்தே இருக்கட்டும், புரியுதா? என்ன பேசுறான்? ஒன்னும் புரியலையே. பாண்டி அங்க யார் பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். இவன் திருந்தவே மாட்டானா? நடுராத்திரியில என்கிட்ட வந்து பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? நீங்க எதுவா இருந்தாலும் இப்பவே பேசுங்க. இங்க பாரு, எதை எப்ப பேசினா என்ன? ஒரு இது இருக்கு ஸ்வீட்டி. ஸ்வீட்டும் வேணாம், காரமும் வேணாம். எல்லாம் ஜோஷியர் வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். அது வரைக்கும் ஏ ரூமுக்கு நீங்க வரக்கூடாது, உங்க ரூமுக்கும் நான் வர மாட்டேன். ஓகே? அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்கல்ல, அத மதிக்காம ஏதாச்சும் ஏடாகுடம் பண்ண நினைச்சீங்க, அப்புறம் நேரா போய் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். இங்க பாரு சௌந்தர்யா, அதெல்லாம் வேணாம், சொன்னா கேளு. அம்மா கிட்ட கையும் களவுமா புடிச்சு கொடுக்கறேன். அது வந்து எப்படி? இல்ல பாண்டி, டேய் அம்மா, இங்க என்ன பண்ற? அம்மா, அது நம்ம சூர்யா சௌந்தர்யா கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்காமா. அங்க பாருங்க. இதோ நம்ம வீட்டு மகாலட்சுமி வந்துட்டாங்களே. சூர்யா என்ன கேட்டுட்டு இருந்தான்னு தைரியமா நீ அம்மா கிட்ட சொல்லு. அதெல்லாம் நான் ஒண்ணும் கேட்கல. சத்தம் நீ தைரியமா சொல்லுமா. பயப்படாத, நான் இருக்கேன், தைரியமா சொல்லு. அது நீ சொல்லுமா சொல்லுமா. ஒன்னும் கேக்கலையே. கேட்டீங்களா? ஒண்ணும் கேட்கல, கேட்டுக்கோங்க. ஒண்ணுமே கேட்கலையா? இத பாரு பாண்டி, அம்மா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி ஒட்டு கேக்குற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத. அம்மா, தப்பு நடக்கிறத நான் தடுக்கதாமா பார்த்தேன். அது என்ன? அதெல்லாம் எந்த தப்பும் நடக்காது. இவங்க 2 பேர் பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். கேட்டியா? அம்மா, நான் என் ரூமுக்கு போகவா? ஒரு நிமிஷம் இரு. உமா, நில்லுமா. என்ன இருந்தாலும் சௌந்தர்யாக்கு இது புது இடம். ரூம்ல தனியா படுத்து தூங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீ வந்து சௌந்தர்யா கூட ரூம்ல போய் படுத்துக்க. சரிங்கம்மா. சரி, பாத்து கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. பாண்டி, அம்மா, தங்கமணிக்கு இன்னும் ரூம் செட் ஆகல. அவளுக்கு ரூம் செட் ஆகுற வரைக்கும் உன்னோட ரூம் நீ அவளுக்கு கொடுத்துட்டு நீ வந்து கொஞ்சம் ஹால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆமா, ஹால்ல நீ தான் ஹால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஹால் கோல்டு. ஒரு நாள் பொழுது சாஞ்சு தூங்குறதுக்குள்ள எவ்ளோ அலப்பற. நாளைக்கு நாளானிக்கெல்லாம் என்ன பண்ண போறாளோ தெரியல. இங்க பாருக்கா, என்ன வேணாலும் கத்தி கூப்பாடு போட்டுட்டு போட்டோம், நம்ம அதை ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா அது சரியில்லை, இது சரியில்லை, அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நம்மள கடனுக்கு மேல கடனை இழுத்து விடாம இருந்தா சரி.
போதும் சும்மா இருங்கடி. டேய், நீ ஏன்டா சும்மா நின்னுட்டு இருக்க? போய் அவ தூங்குறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு. அப்படியே இந்த பழத்தை கொடுத்து அவளை சாப்பிட சொல்லு. போ. இங்க பாரு, தங்கச்சி குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டா பழக்க தோஷத்துல டம்ளர்ல கொடுத்து வாங்கி கட்டிக்காத. இந்தா, அவளுக்கு பெட் பாட்டில்னா உசுறு மாதிரி உள்ள போன உடனே கையோட கொடுத்துரு. ஏய் மாப்பிள்ள நில்லு. இன்னும் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கல. அது வரைக்கும் தனித்தனியா தான் தூங்கணும். அத மனசுல வச்சுக்கோ. ஆமா, அது ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல் மாமா. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்ட? சரி சரி போ. இந்தா பெட் பாட்டில். பழத்தை சாப்பிட்டுட்டு அப்புறமா தண்ணி குடிச்சுக்கோ. இப்ப இந்த பழம் வேணும் நான் உங்களை கேட்டேனா? இதுவா இப்ப எனக்கு முக்கியம்? என்னாச்சு மதி? இந்த சீலிங் ஃபேனுக்கு முதல்ல என்னதான் ஆச்சு? ஸ்பீடும் குறைஞ்சிருச்சு, சத்தமும் என் காதை தொலைக்குது. உங்களுக்கு ஏதாவது கேக்குதா இல்லையா? போச்சு, ஆரம்பிச்சுட்டா. அது மதி, ரொம்ப நேரமா ஃபேன் ஓடிட்டு இருக்குல்ல, அது ஸ்பீடு குறைஞ்சு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன ஆஃப் பண்ணிட்டு தூங்க சொல்றீங்களா? நீங்க தூங்குவீங்க, கொசுக்கடி ஏன் உயிரை எடுத்துரும். தேவையா இதெல்லாம் எனக்கு? இந்த ரூம்ல இந்த ஃபேனோட நிலைமை என்னன்னு மத்தவங்க யாருக்காவது தெரியுமா? லொட லொட லொடன்னு இந்த சத்தம் வேற. என்ன சகல? நான் தூக்கம் இல்லாம இந்த சங்கீதத்தை கேட்டு ரசிக்கணுமா? நான் இந்த வீட்டுக்கு வாழ வர போறேன்னு உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும்ல. ஒரு ஏசி வாங்கி மாட்டணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாம்? இதெல்லாம் தெரிஞ்சுதான் மதி நான் உங்க வீட்டுக்கே போலான்னு சொன்னேன். நீ தான் கேட்கல. அப்போ உங்க வீட்ல ஒரு ஏசி வாங்கி மாட்டணுங்கிற ஐடியா உங்க யாருக்குமே கிடையாது, அப்படிதானே? என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காவ? ஏன் மதி இப்படி எல்லாம் அர்த்தம் பண்ணிக்கிற? எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ அட்லீஸ்ட் ஒரு டேபிள் ஃபேனாவது வேணும். மதி அது